أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. அல்லாஹ் சொல்கிறார், இறைவன் சொன்ன முறைப்படி சொத்து பிரிக்காவிட்டால் நரகத்தில் நிரந்தரமாக்கி போட்டுகிறார். அந்த நிரந்தரம் என்பது நீடூழி காலமா அல்லது நீண்ட காலம் என்பதற்கா என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்றாலும் மிக நீண்ட காலம். என்ன, அந்த மனைவிக்கு அந்த 40 லட்சத்தில உரிமை 5 லட்சம் மட்டும்தான். பொம்பளை பிள்ளை ஒன்றிருக்கு என்று சொன்னோமே, அந்த பொம்பளை பிள்ளைக்கு வரவாசினான் எவ்வளவு? 20 லட்சம் மட்டும் உரிமை. அது சிறு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை பருவ வயதை அடையும் வரை அந்த 20 லட்சத்தையும் பராமரித்து கொடுப்பது அந்த பிள்ளையை சார்ந்தவர்களுக்கு கடமை. அது பிள்ளையின் சொத்து. அந்த பிள்ளையின் சொத்து அதை தாய் சுருட்ட முடியாது. குற்றவாளி. மற்றது யாருக்குரியது? மற்ற 15 லட்சமும் 20 சக 5 25. மற்ற 15 லட்சம் யாருக்குரிய சொத்து? இறந்தவன் நானாக இருந்தால், என்னோடு உடன் பிறந்தவன் இருந்திருந்தான், அவனுக்கு போய் சேரும். சின்னப்பாவுக்கு போகும். 2-3 சின்னப்பா அந்த 3 பேரும் பிரித்தெடுப்பார்கள். அப்படி இங்க யாராவது சொத்து பிரித்த வரலாறு இருக்கிறதா? அல்லது தாயும் பிள்ளை தான் அனுபவித்திருந்தால் அந்த பிள்ளை தன் தகப்பரின் சகோதரிக்கு சேர வேண்டிய சொத்தை அனுபவித்து நரகவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஜக்காத்து 2% கொடுத்து சொர்க்கத்துக்கு போக பார்க்கிறோம். 15 லட்சம் அனுபவித்து சிம்பிளா நரகத்துக்கு போய்க்கிறோம். இதில் பாதிகள் 2 சாரார். ஒன்று அந்த செயலிலே சம்பந்தப்பட்டவர், மற்றது யார் தெரியுமா? இப்படி சமுதாயத்தில் நடக்கிறது என்று தெரிந்தும் இதை சொன்னால் நாமும் பெண்ணுடைய வீட்டிலிருந்து வெளியிறங்க வேண்டி வருமே என்று கருதி இவ்வாறான திருமண வசனத்தை மக்களுக்கு வழங்கப்படுத்தாமல் ஊரோட போங்கிலே நாம் அனுப்புவோம் என்று போறார்களே ஹஸ்ரத்துமார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களும் நரகவாதிகளாக ஆக வேண்டி ஏற்படும். ஏன்? மன்றா மின்கும் முன்கரன் வலியு கையிருகுதியது. உங்களை யார் பாவத்தை கண்டாரோ அவர் கையினால் அதை தடுக்கட்டும். வாரிசுரிமை சொட்டு சட்டம் மதுரசாவில் படிக்கிறீர்களே, எதற்காக? என்ன மெக்கணக்கா? மெக்சிம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்வதற்கா? அல்லாஹ் இட்ட கட்டளை. இஸ்லாம் மார்க்கம் வெறும் தொழுகை நோன்பு மார்க்கம் அல்ல. முழு மனித சமுதாயத்தின் அனைத்திலேயும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு பூரணமான மார்க்கம். அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஹஸ்ரத்துமார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யலஅனுஹுமுல்லாஹு வ யலஅனுஹுமுல் லாயினூன். ரொம்பவும் காரமான வசனம். அன்பிற்குரிய மௌலவிமார்களே, இது உங்களுக்கு தெரிந்த வசனம், காரமான வசனம். அல்லாஹ்வினால் தொடர்ந்து சபிக்கப்பட்டுக் கொண்டே இறை சாபத்துக்கு உட்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா?
மக்களுக்கு அல்லாஹ் வேதத்திலே திட்டத் தெளிவாக எடுத்துச் சொன்னதன் பின்னர் அதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நிச்சயமாக அவர்களை அல்லாஹ்வும் ஏனைய சபிப்பவர்களும் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் நிகழ்காலத்தில் சொல்கிறார், இறந்த காலத்தில் சொல்லவில்லை. சபித்து விட்டார் என்று சொல்லவில்லை, சபிக்கின்றார். தொடர்ந்தும் சாபத்துக்குரியவர்கள். இதே நேரம் அவர் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து நடந்தால் அவர்களுக்கு தான் உலகத்தை விட மறுமையிலே அந்தஸ்துகள் அதிகம். மிகவும் சங்கைப்படுத்தப்பட்டவர்களும் அவர்கள். ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலே ஈமான் கொண்டு அறிவு, மார்க்க அறிவு, கல்வி வழங்கப்பட்டார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா பல படித்தரங்களால் உயர்த்துகிறார். அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், மார்க்கத்தை கற்று தெரிந்து மக்களுக்கு சொல்பவர்கள். அதே மாதிரி சாபத்துக்கு உள்ளவர்கள், சாபத்தை என்றென்றும் வரவழைத்துக் கொண்டிருப்பவர்கள், அதனை திட்டத் தெளிவாக அல்லாஹ்வுடைய வேதத்திலே சொல்லியிருந்தும் மக்களுக்கு சொல்லாதவர்கள். அவர்கள் சொல்லாததால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு சீதன கல்யாணத்திலும் பங்கு கொள்வது கிடையாது. வீடு வாங்கினாலும் அந்த கல்யாணத்திற்கு போவது கிடையாது. சீதனம் வாங்கக்கூடாது, ஊடுவளவு வாங்கக்கூடாது, அது உனது கடமை, நபிகளாருடைய வழிமுறை. இஸ்லாமிய வரலாற்றிலே உலகத்திலே எங்கேயும் வழிகாட்டப்படாத வழக்கு பிற சமுதாயத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்தால் எங்களுக்கு வந்துவிட்டது. அது ஆணுடைய பொறுப்பு. எனவே சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் யாராருக்கோ சொத்து சேர வேண்டியிருக்கிறது. நான் சொன்ன உதாரணத்திலே அந்த ஒரு பொம்பளை பிள்ளையோடு இறந்த இடத்தில் தகப்பனும் தாயும் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். இறந்த இடக்கு நான் இறக்கிறேன், இளம் பருவத்தில் இறந்து விட்டேன், என் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். இந்த நிலை எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு 5 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகளும் 3 பொம்பளை பிள்ளைகளும். எனக்கு தாயும் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள், என்னுடைய மனைவியும் இருக்கிறாள். நான் இறந்து விடுகிறேன். எப்படி சொத்தை பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் தெரியுமா? என் மனைவிக்கு எனக்கு 40 லட்சம் சொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 8இல் 1 சேர வேண்டும். 8இல் 1 எவ்வளவு? 5 லட்சம். மனைவிக்கு அவ்வளவுதான் உரிமை. என் தாய்க்கு 6இல் 1 சேர வேண்டும். 6இல் 1 பங்கு. 40 லட்சத்திலே 6இல் 1 எவ்வளவு? 6,80,000 அல்லது 6 லட்சத்தை அப்பன். அவ்வளவு என் தாய்க்கு சேர வேண்டும். என் தாய் 99 வயது கிழவியாக இருந்தாலும் என் சொத்திலிருந்து அல்லாவின் கட்டளை 6இல் 1 கொடு. யார் கொடுப்பது? இருப்பவர்கள் கொடுத்தாக வேண்டும். என் சொத்து யாரிடம் இருக்கும்? என் சொத்தினுடைய கணக்கு யாரிடத்தில் இருக்கும்? என் மனைவிடத்தில் இருக்கிறார். என் மனைவியால் எனது உறுதியை, எனது சொத்துக்களை வைத்திருப்பாள். அவள் ஒரு முஸ்லிமாக இருந்தாள், அவள் சுகவனம் போக விரும்பியவளாக இருந்தாள், அல்லாஹ்வை பயந்தவளாக இருந்தால், அவள் எனது சொத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து வாரிசுக்காரனான என் தகப்பனையும் தாயையும் என் பிள்ளைகளையும் சேர்த்து வைத்து, இதோ சொத்து, இதோ என் தகப்பனுக்கு 6இல் 1 கொடுக்க வேண்டும். தகப்பனுக்கு 6 லட்சம், 6.5